Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுக்கோட்டை மாநகராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 4 தீர்மானங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக கவுன்சிலர்களுக்கும் மேயர், துணை மேயர், ஆணையருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது மேயர் ஆணையருக்கு வழிவிடாமல் அதிமுக கவுன்சிலர்கள் அரைவாசல் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். பாக்கியராஜ், வணக்கம். அங்கு என்ன நடந்தது? விவரங்கள் வழங்கலாம். புதுக்கோட்டை மாநகராட்சியின் இயல்பு கூட்டம் மேயர் திலகவதி செந்தில் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் துணை மேயர் லியாகத் அலி, ஆணையர் நாராயணன் ஆகியோர் முன்னிலை வைத்தார். கூட்டம் தொடங்கியவுடன் அதிமுக கவுன்சிலர் பாரதி தன்னுடைய வார்டுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக எந்த விதமான அடிப்படை வசதிகளும் மாநகராட்சி நிர்வாகத்தில் செய்து தரப்படவில்லை என செய்து தருவோம் என்று உறுதி அளித்தனர். அந்த உறுதி காற்றில் பறக்க விடப்பட்டதை கண்டித்து கையில் பேனுடன் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர் அப்துல் ரஹ்மான் தீர்மானங்கள் 2, 5, 6, 9 ஆகிய 4 தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறினார். குறிப்பாக மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் பணியிடம் எவ்வளவு பேர் பணியாற்றுகிறார்கள், அவர்களுக்கு வழங்கப்படும் தொகை எவ்வளவு என்பது குறித்த தீர்மானம். அதே போன்று தற்காலிக பேருந்து நிலையத்தில் வணிகர்களுக்கு கடை ஒதுக்கியதில் பாரபட்சமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற தீர்மானம். அதே போன்று தனியார் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் அங்கு செய்யப்படாமல் மாநகராட்சி ஒப்புதல் அளிக்கும் தீர்மானம் உள்ளிட்ட 4 தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று அதிமுக கவுன்சிலர்கள் போர்க்குடி தூக்கினர். இதனால் மேயர், துணை மேயர் மற்றும் ஆணையர் அதிமுக கவுன்சிலரிடையே உச்சகட்ட வாக்குவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 4 தீர்மானங்களும் ரத்து செய்யாமல் ஒத்திவைக்கப்பட்டதாக ஆணையர் அறிவித்தார். இதையும் மீறி எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்கள் எழுப்பினர். ஒரு கட்டத்தில் துணை மேயர் மற்றும் ஆணையர் ஆகியோர் வாக்கெடுப்பு நடத்தியுள்ளார் என்று கூறியதால் அதிமுக கவுன்சிலரும் அவர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த 4 தீர்மானங்களின் தவிர மற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறி கூட்டம் நிறைவேற்றியதாக கூறி தேசிய கீதம் பாடப்பட்டது. கூட்டம் தொடர்ந்து கொண்டிருந்த போதே தேசிய கீதம் பாடியதற்கு தீர்மானங்கள் ரத்து செய்யாததை கண்டித்தும் அதிமுக கவுன்சிலர்கள் மேயர், துணை மேயர், ஆணையர் ஆகியோரை வெளியே விடாமல் மாநகராட்சி கூட்டம் அரங்கு முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து அரங்கின் மற்றொரு கதவு திறக்கப்பட்டு மேயர், துணை மேயர், கவுன்சிலர் ஆகியோர் கூட்ட அரங்கை விட்டு வெளியேறினர். தொடர்ந்து ஆணையர் நாராயணன் அதிமுக கவுன்சிலர் பேச்சுவார்த்தை நடத்தி 4 தீர்மானங்களும் விவாதிக்காமல் ஒப்புதல் அளிக்க மாட்டோம் என்று ஆணையர் உறுதி அளித்ததன் பேரில் அதிமுக கவுன்சிலர்கள் தன்னாவை கைவிட்டு கலைந்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.